ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்சி ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிங்குலர் ப்ளூரல் பார்க்க போகிறோம். அதாவது ஒருமை பன்மை, அதுக்கான சில வேர்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஒருமைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு தமிழ் வேர்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், சிங்குலரில் மட்டும் வேர்டிங்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பன்மைக்கு அதாவது ப்ளூரலுக்கான வேர்டிங்ஸ் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளார்னா மலர். இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும்னா அதை வந்து ஒருமை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சிங்குலர். இங்கிலீஷ்ல வந்து சிங்குலர். ஓகேங்களா? பன்மை அப்படின்னா ப்ளூரல், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள். இப்போ 2 பொருள் 3 பொருள் அதுக்கு மேற்பட்ட எத்தனை பொருளா இருந்தாலும் அதை வந்து ப்ளூரல்னு சொல்லுவோம், அதாவது பன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது எப்படி சொல்லலாம்னா, சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்னன்னு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அதாவது ஃப்ளார் மலர். இப்போ ஒரே ஒரு மலர் இருக்கு, அதை வந்து ஃப்ளார்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு நிறைய மலர் அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா flowers. flowers அதாவது மலர்கள். மலர்கள் மலர்கள்னா பல மலர்கள் சேர்ந்ததுனால நம்ம மலர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து அது ப்ளூரல். ஓகேங்களா? ஃபிஷ், மீன். ஃபிஷ்னா மீன். அப்போ நிறைய மீன், இதை வந்து என்ன சொல்லணும் ப்ளூரல்ல ஃபிஷ் எப்படி சொல்லணும்னா, ப்ளூரல்லையும் ஃபிஷ்ன்னு தான் சொல்லுவோம். ஃபிஷ்ஷுக்கு மட்டும் ப்ளூரல்லையும் ஃபிஷ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? மீன்கள், ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்ல மாட்டோம், மீன்கள், அதாவது ஃபிஷ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரூட். ஃப்ரூட்னா பழம். அது வந்து ப்ளூரல் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். நிறைய பழங்கள் இருந்துச்சுன்னா ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள். பழங்கள். அதே ட்ரெயின், தொடர் வண்டி. அதாவது ஒரே ஒரு ட்ரெயின் இருந்துச்சுன்னா அது ட்ரெயின்னு சொல்லுவோம். அதே வந்து நிறைய ட்ரெயின் இருந்துச்சுன்னா ட்ரெயின்ஸ், தொடர் வண்டிகள். தொடர் வண்டிகள். நெக்ஸ்ட் டொமேட்டோ, தக்காளி. இப்போ தக்காளினா ஒரே ஒரு தக்காளி, அதை வந்து ப்ளூரல்ல சொல்லணும்னா டொமேட்டோஸ், தக்காளிகள். தக்காளிகள். நெக்ஸ்ட் ஒன் கேட். கேட்னா பூனை. ஒரே ஒரு கேட்னா ஒரே ஒரு பூனை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ கேட்ஸ் அப்படின்னா பூனைகள். கேட்ஸ், பூனைகள். சிட்டி, நகரம். இப்போ வந்து அதே வந்து நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும்னா சிட்டிஸ், நகரங்கள். நகரங்கள். பஸ் அப்படின்னா பேருந்து. ஒரே ஒரு பஸ் இருக்கிறதுனால பஸ்ன்னு சொல்லிடுவோம். அதே நிறைய பஸ் இருந்துச்சுன்னா பஸ்ஸஸ்ன்னு சொல்லணும். பஸ்ஸஸ், அதாவது பேருந்துகள். பேருந்துகள். பேபி அப்படின்னா குழந்தை. அதே பேபிஸ் அப்படின்னா குழந்தைகள். பேபிஸ், குழந்தைகள். வைஃப், மனைவி. அதே வந்து மனைவிகள் அப்படின்னு சொல்லணும்னா வைஃப்ஸ், மனைவிகள். நெக்ஸ்ட் பாய் அப்படின்னா சிறுவர். அதே வந்து பாய்ஸ் அப்படின்னா சிறுவர்கள். சிறுவர்கள். நெக்ஸ்ட் கேர்ள்னா சிறுமி. அதே கேர்ள்ஸ்னா சிறுமிகள். சிறுமிகள். நெக்ஸ்ட் டாக். டாக்னா நாய். அது வந்து டாக்ஸ். அப்போ டாக்ஸ்னா ப்ளூரல்ல நாய்கள். நாய்கள்னா டாக்ஸ் அப்படின்னு சொன்னோம். நாய்கள்.
ஐ அப்படின்னா கண், அப்போ ஒரே ஒரு கண் தான் குறிக்குது. அப்ப கண்கள் அப்படின்னா ஐஸ், ஐஸ், கண்கள், ஐஸ், கண்கள். ஆப்பிள், ஆப்பிள்னா ஒரே ஒரு ஆப்பிளை குறிக்குது. அப்போ வந்துட்டு ஆப்பிள், நிறைய ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஆப்பிள்ஸ், ஆப்பிள்ஸ், ஆப்பிள்கள். ஆப்பிள்கள். நெக்ஸ்ட் ஒன் ட்ரீ, மரம். அப்போ வந்து ட்ரீஸ், மரங்கள். ட்ரீஸ், மரங்கள். அடுத்தது விண்டோ, விண்டோனா ஜன்னல். அப்போ விண்டோஸ், விண்டோஸ்னா ஜன்னல்கள், ஜன்னல்கள். நெக்ஸ்ட் புக் அப்படின்னா புத்தகம், புக்ஸ், BOOKS அப்படின்னா புத்தகங்கள், புத்தகங்கள். நெக்ஸ்ட் பேர்ட், பேர்ட்னா பறவை. அப்போ பறவைக்கு ப்ளூரல் என்ன எழுதணும்? பறவைகள். அப்போ பேர்ட்ஸ், பேர்ட்ஸ், பறவைகள். அனிமல், விலங்கு. அப்போ இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? அனிமல்ஸ், விலங்குகள், அனிமல்ஸ், விலங்குகள். நெக்ஸ்ட் சைல்டு, சைல்டுனா குழந்தை. சைல்டுக்கு சைல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, சில்ட்ரன், சில்ட்ரன். நிறைய பேர் சில்ட்ரன்ஸ்ன்னு கூட சொல்றாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்ன்றது கூட தப்பான வேர்டு தான். ஏன்னா சில்ட்ரன்னாவே குழந்தைகள் தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சைல்டு அப்படின்றது சைல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. சைல்டுனா குழந்தை, சில்ட்ரன்னா குழந்தைகள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிங்குலர் ப்ளூரல் பற்றி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம், வித் தமிழ் மீனிங்கோட பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், இதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care.